ரீதியா வந்து அதாவது இந்த அரசோட நிர்வாக ரீதியா ஏதாவது சொதப்புனா, அவர நம்பி ஓட்டு போட்ட 1.75 கோடி பேர வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பாதிக்கும். அதாவது நம்ம நம்பி ம். தான் ஓட்டு போட்டோம். நம்ம நம்பி தான் இவர வந்து முதல்வர் ஆக்கணும். நம்ம நம்பி ஓட்டு போட்டோம். ஆனா வந்து இப்படி ஆயிருச்சு. இது வந்து இப்படி ஆயிருச்சு, அப்படி ஆயிருச்சுன்னு ஃபர்ஸ்ட்டு அவங்கள வந்து பொருளாதார ரீதியாவோ, இல்ல மன ரீதியாவோ ஏதோ ஒரு விதத்துல வந்து அவங்க பாதிக்கப்படலாம். நிர்வாக ரீதியா ஏதாவது ஒரு சொதப்பல் நடந்துச்சு அப்படின்னா இந்த அரசுல. சரியா? நான் வந்து இதுல இத இன்னொன்னு முக்கியமா ம். 1.75 கோடி மக்களும் ஓட்டு போட்டது, த்ரிஷா விஷயம் அப்பதான் தெரிஞ்சுச்சு. அப்ப அவங்க அத பார்த்து அவங்க ஓட்டு போடல. அந்த பிரச்சனைய பார்த்து அவங்க ஓட்டு போடல. ஏன்னா அந்த பிரச்சனைய பார்த்து ஓட்டு போடாமலாம் போடாம தான் இருந்திருப்பான். அவன் எப்படி அந்த பிரச்சனைய பார்த்து ஓட்டு பாண்டி போட்டவன் பாண்டி இப்ப பேசிட்டு இருக்கான்? எக்ஸ்பைரி பேசட்டும், இரு எக்ஸ்பைரி பேசட்டும். நான் பேசிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் குடுங்க. என்னன்னா 2வது இது வந்து அது நிர்வாக ரீதியா இது வந்து தனியா வச்சுருங்க. இது வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆனா, இப்போ விஜய்ன்ற ஒரு மனிதன் வந்து தனிப்பட்ட ஒரு ஆளோ, இல்ல வந்து ஒரு வெறுமனே ஒரு சினிமா நடிகரோ கிடையாது. ஒரு பொது வாழ்க்கையில வந்துட்டாரு. அரசியல் கட்சி இருக்கு. அவர நம்பி 2,00,00,000 உறுப்பினர்கள் இருக்காங்க. அவர் வந்து இந்த நாட்டோட சிஎம். தமிழ்நாட்டோட சிஎம். இந்த 7,50,00,000 மக்களுக்கு வந்து 8,00,00,000 மக்களுக்கு வந்து அவர் வந்து சிஎம். ஓகேவா? இப்போ ஒரு விஷயம் வந்து ரிப்பீட்டடா வந்து அதாவது அவர் வந்து முதல்வர் ஆகி ஜெயிச்சுட்டாரு. முதல்வர் ஆகப் போறாரு. ஆ அவர் வந்து முதல்வரா பதவியேத்துக்கிற அன்னைக்கு வந்து அவரோட அட்டென்ஷன் வந்து ஆக்சுவலா யார் மேல இருக்கணும்? சிஎம் மேல இருக்கணும். சிஎம்மா யாரு பதவியேற்க போறாங்களோ அவங்க மேல இருக்கணும். அதுக்கேத்த ஈக்குவல் அட்டென்ஷன் வந்து அதாவது அவர் ஜெயிச்சதுக்கு ஒரு சொட்டு கூட வந்து உதவி பண்ணாத, ஒரு சொட்டு கூட வந்து உ யூஸ் ஆகாத ஒரு ஆளுக்கு அதுக்கு ஈக்குவலா அட்டென்ஷன் போகுது. அப்போ அவருக்காக வேல பார்த்தவன், அவருக்காக வந்து வெயில்ல நின்னவன், கத்துனவன், வெயில்ல டான்ஸ் ஆடி எங்களுக்கு ஓட்டு போடுங்க, ரோட்ல பாட்டு பாடி எங்களுக்கு ஓட்டு போடுங்க, ரோட்ல வந்து கொடி புடிச்சு நின்னவன், அவன் எல்லாம் வந்து பைத்தியக்காரன். இங்க அப்படி ஓட்ட வந்து பிச்சையா எடுத்தவன் எல்லாம் பைத்தியக்காரன். சரியா? ஆனா, ஒரு சொட்டு இந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னு ஒரு ஸ்டோரி கூட போடாதவங்க, அவருக்கு ஈக்குவலா அட்டென்ஷன வந்து வாங்கிட்டு போறாங்க. சரியா? எப்போ அது யாரு இல்ல இப்படி ப்ரோ. ஒரு சம்பவம் ஒரே அதான் விஷயம் நான் கேட்கிறேன். நான் இரு, இரு, முடிச்சுக்கிறேன். இரு. நான் வந்து முடிச்சுக்கிறேன். இல்ல நான் வந்து முடிச்சுக்கிறேன். இல்ல. குறுக்க வந்து நான் முடிச்சுக்கிறேன். மறைக்கிறதுக்கு வந்து மன்னிச்சுக்கிறேன். இங்க பாரு, மன்னிச்சுக்கங்க. நான் ஒண்ணே ஒண்ணு கேள்வி கேட்கிறேன். அந்த இடத்துல அவர் வந்து இவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு அவர் வந்து நின்னாரு. அவரு வந்து ஆமா நான் தொண்டர்கள நம்பி தான் வந்தாரு. அவரு வார்த்தைக்கு வார்த்தை நான் உங்கள நம்பி தான் வந்திருக்கேன்னு தான் சொல்லி இப்ப ஓட்டு கேட்டாரு. சரியா? ஆனா ஆமா. அவர் எந்த இடத்துல வந்து ம். இங்க வந்து நில்லு, அங்க வந்து நில்லுன்னு யாரையும் போய் அவர் கெஞ்சவும் கிடையாது. எந்த ஒரு இல்லையே! ஆக்டர்கிட்ட போய் அவர் இல்ல. பேசவும் கிடையாது. அவரு அண்ணா இருங்க, பிரச்சாரத்துல முழுசா சொல்லிட்டோம். இரு, அவர் இரு, இரு. அவர் இல்ல, இல்ல. அவரோட பிரச்சார இருடா. வீடியோக்கள், பிரச்சார மேடை பேச்சுகள்லாம் நீங்க வந்து கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தொண்டர்கள்ல ப்ரோ, இருந்து அவர ரசிச்ச நண்பா, நண்பிகள் வரைக்கும் அவர் வந்து தலைவர் வந்து எனக்கு ஒரு ஒரே வாய்ப்பு ஒரு நிமிஷம் குடுங்கன்னு இருங்க. கேட்டாரு. ஒரு ஆள் ஃபுல்லா பேசி எனக்கு ஒரே முடிக்கட்டும். ஒரு வாய்ப்பு குடுங்கன்னு கேட்டாரு. பேசி முடிக்கட்டும். அவர் பேசுறது வந்து மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கேளுங்க. கரெக்ட். இது வந்து நடுவுல நீங்க பேசுனீங்கன்னா, அது வந்து ஒரு ஆர்கியூமென்ட்டா போயிரும். நான் என்னோட இத மட்டும் நான் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. சரியா? அந்த சிஎம்மா பதவியா இருக்கிற அன்னைக்கு அந்த மாரி ஒண்ணு நடந்துச்சு. சரி ஓகே. அந்த ஒரு நம்மல்லாம் வந்து அந்த ஒரு செலிப்ரேஷன்ல இருந்தோம். அதெல்லாம் வந்து யாரும் பெருசா பார்க்கல, பெருசா எடுத்துக்கல. ஆனா, எனக்கு வந்து அந்த 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 சந்தர்ப்பத்துல வந்து அவருக்கான நேரம் அது. சரியா? நம்மளுக்கான நேரம். அவருக்காக வேலை பார்த்தவனுங்களுக்கான நேரம், அவருக்கான நேரம் அது. அத வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் வந்து அட்டென்ஷன வாங்கிட்டு போனாங்க. எனக்கு இதுல இதுல என்னடா அட்டென்ஷன் இருக்கு? இதுல என்னடா அட்டென்ஷன் இருக்குன்னா, அந்த சிஎம்மா பதவி இருக்கிறத வந்து எத்தன பேர் பார்த்தாங்க, எத்தன பேர் கேட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்தியா ஃபுல்லா தெரிஞ்சுச்சு. இந்தியா ஃபுல்லா பார்த்தாங்க. சரியா? ஜோசப் விஜய் எனும் நான் அத வந்து இந்தியா ஃபுல்லா பார்த்தாங்க. அந்த அந்த டைம் லைவா. 2வது பல சந்தர்ப்பங்கள்ல இவருக்கு வர வேண்டிய அட்டென்ஷன் இப்ப இன்னைக்கு நடந்தது ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு நடந்ததே ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு வந்து அவர் வந்து சிஎம் ஆகி அவரோட ஆட்சியில வந்து முதல் தடவ வந்து சுதந்திர தின விழா வருது. இந்த சுதந்திர தின விழா வந்து அதாவது நான் வந்து என் அண்ணன வந்து எப்படிலாம் பார்க்கணும்னு நெனைச்சேனோ, அதாவது என் நாட்டோட கொடிய வந்து ஒரு அரசு அதிகாரியா, ஒரு முதலமைச்சரா வந்து கொடியேத்துறாரு. அப்படி இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய பெருமை, எவ்வளோ பெரிய இது. அத நான் கொண்டாடுறத விட்டுட்டு, எனக்கு வந்து இது இது எனக்கு தேவையே இல்ல. இத நான் கேட்கவே இல்லையே!
இதை எதுக்கு பண்ணணும்? 2வது இதை ஏன் நீ கவனிக்கிற? இதை ஏன் நீ வந்து பெருசா அட்டென்ஷன் குடுக்குற? இதுக்கு ஏன் பெருசா அட்டென்ஷன் குடுக்குற அப்படின்னா, உங்கள வந்து அட்டாக் பண்றதுக்கு காரணமே இல்லாதவனுக்கு இத தூக்கி போடுறீங்க. என்னைய அடிடா அப்படின்னு. சரியா? இந்த பர்சனல் லைஃப்ல வந்து நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க. நீங்க அதுல இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு, அவர் வந்து எங்க அண்ணன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க நண்பன், உங்க விஜய், உங்க விஜி, நான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு குடுங்கன்னு ஓட்டு கேட்ட அந்த அண்ணனுக்காக தான் நாங்க பேசுறோம். சரியா? உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு வந்து அந்த மாரி வந்து நீங்க நடந்தா, நீங்க வந்து அந்த மாரி அது வந்து உங்களோட தனிப்பட்ட அந்த இத வந்து நான் பேசக்கூடாது. அந்த மாரி நீங்களும் இத பத்தி பேசக்கூடாது. நீ வந்து இதுக்கு பேசணும், இதுக்கு வந்து பேசக்கூடாது அப்படின்லாம் நீங்க சொல்லவே கூடாது. சரியா? 2வது இந்த மாரி வந்து ஒ அ நான் இங்க ஸ்பேஸ்ல உள்ளவங்கள சொல்லல. மொத்தமா எல்லாருக்கும் நான் காமனா தான் சொல்றேன். நான் யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லல. 2வது அது வந்து இந்த திரிஷா இந்த நடிகை, இந்த பர்ட்டிகுலர் நடிகை இருக்காங்கல்ல, இந்த நடிகை வந்து எப்பத்துலேருந்து வந்து நம்ம கூட வந்து சேர்ந்துக்கிட்டாங்கன்னு நீங்க வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு 2007, 2008 டைம்லலாம் வந்து 5 மார்க் குடுத்துக்கிட்டு இருந்தவங்க. விஜய்ன்ற நபருக்கு, விஜய்ன்ற நடிகருக்கு 5 மார்க் குடுத்துக்கிட்டு இருந்தவங்க, விஜய விட முன்னிலையில வந்து அஜித்த வச்சு பார்த்தவங்க, இப்ப திடீர்னு வந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஓகே. ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள வந்து ஒரு சண்டை இருக்கும்போது மறுபடியும் சேர்ந்துக்குவாங்க. இந்த இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கூட ஓகே. சரி அவரோட ப்ரோ. நேரத்துல, அவருக்கான நேரத்துல சம்மந்தமே இல்லாம ஒரு நபர் ஒரு ஆள வந்து உள்ள கூட்டிட்டு வந்து எதுக்கு வந்து இவருக்கு வந்து கெட்ட பேர வாங்கிறாரு? இத்தன பேர் வந்து கேள்வி கேட்கிறோம். இத்தன பேர் வந்து சொல்றோம். இது வந்து நீங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. தனிப்பட்ட முறையில உங்க ஃப்ரெண்டா வச்சு இருந்துக்கங்க. நீங்க போங்க, வாங்க. அதெல்லாம் வந்து உங்களோட விருப்பம். அத வந்து நாங்க யாருமே கேட்கல. எல்லாரும் பார்க்குற மாரி வந்து நீங்க வந்து இப்படி வந்து நிக்கிறப்போ, உங்களுக்கு வந்து ஒரு மனைவி இருக்கு, இது இருக்கு, குழந்தை குட்டிங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறப்போ, இத வந்து தப்பா தானே பேசுவானுங்க. அவனுங்களுக்கு நீங்க குடுக்குற ஆயுதமா தானே இது மாறுது. அரசியல் ரீதியா எத்தன பேர் இதுவரைக்கும் உங்கள வந்து அத வச்சு அட்டாக் பண்ணி பேசிட்டான்? அரசியல் ரீதியா வந்து உங்கள அட்டாக் பண்றான் அத வச்சு. அது உங்களுக்கு தெரியலையா? உங்க ஆட்சியில வந்து எந்த குறையும் இல்லாதப்ப, எந்த குறையுமே சொல்ல முடியாதப்ப, உங்கள இத வச்சு அட்டாக் பண்றான். இத வச்சு உங்கள டேமேஜ் பண்ணலாமான்னு பார்க்குறான். இதெல்லாம் வச்சு அவருக்கு ஓட்டு போடுவாங்களா? ஓட்டு போடாம இருக்க போறாங்களா ஜனம்? இல்ல அரசியல் ரீதியா பதில் சொல்ல முடியாம, இந்த பாயிண்ட்ட மட்டும் புடிச்சுக்கிறான். ஆமா, பாயிண்ட்டே ஆமா. இல்லாம. வேற பாயிண்டே இல்லாம உங்கள அட்டாக் பண்றது இத கொண்டு வந்துடுறான். இல்ல கிச்சா அந்த இப்போ பாயிண்ட் புரியவே தேவையில்லடா. அந்த இல்ல பாயிண்ட் இல்ல இல்ல இவ்வளவு நேரம் ஒரு நிமிஷம் இருங்க. இவ்வளவு நேரம் எக்ஸ்பிரி பேசுனது பூரா வந்து நான் எல்லாம் கவனிச்சேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். அவர் என்ன பண்ண கட்சியில சேர்த்துட்டாரா? இல்ல வந்து அவரு வந்து வாண்டடா வந்து நீ வந்தே ஆகணும், அந்த இடத்துக்கு வா, இந்த இடத்துக்கு வரணும் வந்து வாண்டடா கூப்பிட்டாரா? யார் வேணாலும் பொது இடத்துக்கு 4 பேர் வருவாங்க, பிடிப்பாங்க. சரியா? பொது ஆனா நீங்க இடத்துக்கு என்ன நான் தெரியுமா? போனா என்னைய ஃபர்ஸ்ட் ரோல உட்கார வச்சுருவாங்களா? யாரும் பேசாதீங்கடா, ஒரு நிமிஷம் இருங்கடா. சும்மா இது உங்க பிரச்சனை இல்ல. எவ்வளவு அபியூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க தெரியுமா உனக்கு? இல்ல தலைவா. பொது இடத்துக்கு யாரு வேணா வரலாம். நீங்க ஒரே ஒரு வந்து நிமிஷம் மொத நான் ஒரே ரோல உட்கார வச்சுருவாங்களா உங்கள? கிச்சான்றவர மொத ரோல உட்கார வச்சுருவாரா விஜய்? ப்ரோ அப்படின்னா வச்சுக்காவ. அவர் வந்து கெட்டவன் தான். அவர் வந்து கூத்திய வச்சுக்கிறாரு, எல்லாமே வச்சுக்கிறாரு. அவருக்கு மேல யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க. விட்டுருங்க ப்ரோ அவரை. அவர் விட்டுருங்க. அது அப்படி பண்ண முடியாது. அதுதான் அங்க பிரச்சனையே. அதுதான் என்ன பிரச்சனையே. பிரச்சனை? அத விட முடியாதுங்கிறது தான் பிரச்சனையே. அப்படி விட்டுட்டு போக முடியாதுங்கிறது தான் பிரச்சனையே. யோ இரியா, சும்மா நீ கத்தி பேசினா மட்டும் எல்லாம் வந்து நியாயமாயி போயிருமா? நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேளு. அதாவது அவருக்கு எல்லா இடத்துக்கும் அவர் வந்து வாண்டடா போய் வந்து கூட்டு வந்தாரா? யாரு வேணாலும் எல்லா ஆட்சியிலுமே வந்து எல்லாருமே ஒரு பொதுப்படையான ஒரு விஷயத்துல வந்து எல்லாருமே கலந்துதான் செய்வாங்க. சரியா? அன்னைக்கு சரி. அஜித்தோட வந்து அவங்க அப்பாவும் வந்து அப்பாவும் அம்மாவும் இனிமே இறந்தப்ப கூட வந்து அது ஒரு யதார்த்தமா நிந்திப்பு. அதுக்கு அடிச்சுங்க. நானும் பொறுத்து அமைதியா இருந்தேன். சரியா? சரி. அதுக்கு முன்னாடி வந்து அந்த முதலமைச்சரா பதவியேற்கல வந்து வந்து வேற எந்த ஒரு நடிகையுமே வந்து புந்து வேற எந்த ஒரு முதலமைச்சரும் போய் உட்காந்து போய் நின்று கை தட்டவே இல்லையா? எந்த ஒரு இதுவுமே புந்து போகலையா? அப்பெல்லாம் உங்களுக்கு யாருக்குமே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லையா, நான் என்ன கேக்குறேன், இப்போ த்ரிஷா வந்தது பிரச்சனைன்னு சொல்ற ஆளு, நான் என்ன கேக்குறேன்,
ஒரே நிமிஷம் இருங்க. நான் த்ரிஷா வந்து பிரச்சனைன்னு நினைக்கிற ஒரு ஆளு. நீ ஓட்டு போட்டது அவருக்கு ஓட்டு போட்டல. எதுக்கு ஓட்டு போட்ட? உன்னோட நோக்கம் எதுக்கு ஓட்டு போட்ட? இன்னும் மேல அந்த ஆளுக்கு ஓட்டு போடாதீங்கயா. அந்த ஆளுக்கு எப்ப எக்கடே கெட்டு போந்து போட்டுன்னு ஏ, விடுங்கயா. நான் ஓட்டு போட்டது நல்ல கவர்னன்ஸ் கொடுப்பாரு, லஞ்சம் இல்லாம ஊழல் அதெல்லாம் ஒழிச்சு கொடுப்பாரு தான் நான் ஓட்டு போட்டேன். அது நிறைவேறுதா? அதுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன். அவரோட பர்சனல் லைஃப்க்கு அவரும் த்ரிஷாவை வச்சு தள்ளி விட்டுருவாரு, ஓட விட்டுருவாருலாம் நான் ஓட்டு போடல. அவர் த்ரிஷா கூட ஏன்டா சுத்துவாரு, திரிசா அதுக்காக ஓட்டு போடல. இங்க பாரு, அவரு ஃபேமிலி தானே. நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். அந்த அண்ணி இவங்களுக்கு பூந்துக்கு என்ன வந்தா வேலைங்க? இவங்களுக்கு என்ன வேலை? ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா அம்மா வந்துட்டாங்க. ஓகே, அப்பா அம்மா வந்துட்டாங்க. இவங்களுக்கு என்ன வேலை? உன் வீட்டு ஃபங்க்ஷன்ல யாரு வராங்கன்னு உன் வீட்டுக்காரன் கேட்கலாம். வெளில இருந்து பொது வரவங்க இடத்துக்கு கேட்க 1000 முடியுமா? பேர் வருவாங்க. ஐயையோ, பொது இடமா இருந்தா ஓகேப்பா, நீங்க சொல்ற மாதிரி பொது இடம்ப்பா. அது யார் வேணா வரலாம்ப்பா. அப்ப இது என்ன முத ரோல இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற யாராவது உட்கார முடியுமாப்பா? ஐயோ, அவங்க ஃபேமிலி தான், எல்லாருமே ஃபேமிலி யாரு ஃப்ரெண்ட்ஸ். ஒரே தெருவுல இருக்காங்க வீடு. ஃபேமிலியானாங்க அவங்க? பாண்டி அவங்கள உனக்கு என்ன அவங்க தெரியும்? ஃபேமிலி ஐயோ, ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றீங்க. இல்ல, உனக்கு புரியல இல்லையா? ஒரே ஐயோ, தெருவுல இரு, இருக்காங்க, எல்லாரும் பொது ஒண்ணுக்குள்ள சொத்துக்குள்ள ஒரு ரொம்ப நடிகை. போகாதீங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு எல்லாருமே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனாலதான் இப்போ நான் சொல்லி கேக்குறது முடிச்சிடுறாரு. அவங்களுக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறனால தான் இப்போ எஸ்ஏசி சார், அப்புறம் அவங்க அம்மா அவங்க பக்கத்து ரோல தான் உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்களுக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அவங்களும் ஒரு ஃபேமிலி ஆயிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல, பட் க்ளோஸ் ஆயிட்டாங்க. அவங்க ஃபேமிலி முதற்கொண்டு ஓரளவுக்கு மியூச்சுவலா ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்றதை தாண்டி அதெல்லாம் பிரச்சனை இல்ல ஜெடி. க்ளோஸ் ஆகட்டும் ஜெடி, யாரு கூட வேணா க்ளோஸ் ஆகட்டும் ஜெடி. இல்ல, அதனால அது வந்துட்டு இப்ப நம்ம அது எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் பப்ளிக்கா இங்க உட்கார ஆகுறப்ப முடியுமான்னு கேக்குறது எப்படின்னு பப்ளிக்கா எனக்கு தெரியல. ஆகுறப்ப ஏன்னா அது backfire ஆகுது ஜெடி. அதுதான் இங்க பிரச்சனை. வாரிசு டைம்ல ஒரே நிமிஷம் இரு. வாரிசு டைம்ல ராஷ்மிகாவுக்கு அவங்க அம்மா சமைச்சு ஒரு இன்டர்வியூக்கே சாப்பிட அமிச்சாங்க. அந்த பொண்ணு எத்தனை வருஷம் ரொம்ப க்ளோஸ்? எனக்கு புரியல. ஆமா, அதை யாரும் தப்பா பேசலையே. அதை யாரும் தப்பா பேசலையே. அதை ஏன் தப்பா பேசல? அப்ப அவர் அரசியல் இல்ல. அவர் அப்ப அரசியல் இல்ல, தப்பா பேசல. இத பாரு, இன்னைக்கு அவர் அரசியல் ஒரே நிமிஷம் இரு. இன்னைக்கு அவர் அரசியல் வரலனா அவர் நீ த்ரிஷா எங்க போனாலும் அவங்க யாரும் பேச போறது கிடையாது. அரசியல் இருக்கிறாரு, பேசுறானுங்க. உன்னால அதை கேட்க முடியலன்னா நீ அதை கேட்காத. அதை டெலிட் பண்ணிட்டு நீ அடுத்த வேலையை பாரு. கேஎன் சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இல்ல ஏய், நான் என்ன கவின் சொல்றேன் கவின் சொல்லுங்க கேஎன் நேரு அட கவினா அட ப்ரோ நீங்களா? நான் தான் சொல்லுங்க நீ சொல்லுங்க. வேற இல்ல இல்ல கேஎன் நான் நேரு என்ன சொல்ல தப்பா வந்தேன்னா ஐயோ நினைச்சிட்டேன். போதும் இப்போ எக்ஸ்பீரி சொன்னதுதான் எனக்கும். அவர் வந்து இங்கிருந்து விட்டு கொடுக்கறது விட்டுட்டு போறது இதெல்லாம் நடக்கிற காரியமா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இந்த லைஃப்ல அந்த ஆளை நம்மளால விட்டு கொடுக்க முடியுமா? அப்ப நீங்க எல்லாத்தையும் வந்து விட்டு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க கேவின. இப்ப வந்து விஜயகுமார் என் போஸ்ட் நீங்க பாருங்க. நான் ஒரு போஸ்ட் கூட அது ரிலேட்டடா போடல. இன்னைக்கு நான் விட்டுட்டேன். ஏன் தெரியுமா? அது வந்து இங்க பாரு, எவ்வளவு பேர் அபியூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க தெரியுமா? அந்த ஆள் டேக் பண்ணி அபியூஸ் பண்ணி வச்சுக்கிறானுங்க. என்ன வெங்கத்துல நீ அந்த ஆள் டேக் பண்ணி அபியூஸ் பண்றேன்னு தான் நான் ஒண்ணு சொல்றேன். அடுத்த நாள் அங்கதான் வந்து நிக்க போறான் அந்த மனுஷன் தான். இரு இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன் இருங்களேன். நான் என்ன சொல்றேன், கண்ட திவிடியா எல்லாம் வந்து அண்ணனை அபியூஸ் பண்ணும்போது இப்போ எதிர்கட்சிக்காரங்களாம் வந்து உன் புள்ள இப்படி இருக்கான் இது இருக்கான் அதெல்லாம் சொல்லும்போது நம்ம பசங்களும் ட்ரிகர் ஆக தான் செய்யறானுங்க. அதனாலதான் இந்த இதுக்கு போறானுங்க. நான் என்ன சொல்றேன், ஒண்ணு அண்ணன் வந்து க்ளோசர் கொடுத்துட்டு ஆமா திரிஷா தான் என்னோட ஒய்ஃப் இனிமே அப்படின்னு அபிஷியலா சொல்லிட்டா எந்த முண்டாம கேட்க முடியும்? விஜயகுமார் ஒண்ணு புரிஞ்சுக்கோண்ணே. இங்க பாரு, அவர் பர்சனல் லைஃப் இல்ல சொல்லிக்கிறாங்க. ஒரு நேரம் பேசினல சொல்றேன். இங்க பாரு, பர்சனல் லைஃப் அவர் வந்து நீ சொல்ற மாதிரி யாரும் தலையிடக்கூடாது. யாரும் நம்ம அதை பார்த்து ஓட்டு போடல. ஆனா நம்ம மேல அதையே ஒரு குறையா வச்சு விமர்சனம் பண்ற போதும் அதை சார்ந்து இருக்கிறவங்க அந்த விமர்சனம் வந்து அவரோட விஜயகுமார் உன் மாப்பிள்ள ஒரே ஒரு நிமிஷம். அந்த விமர்சனம் வந்து அவரோட செயலை வந்து இருந்துக்கட்டும், அவரோட பர்சனல் லைஃப்ல எப்படி வேணா இருந்துக்கட்டும். ஆனா அது வெளியில கொண்டு வர்றப்ப அவர் பேர் வந்து அடி வாங்குது. அதனால அவர் சார்ந்தவர்கள் அஃபெக்ட் ஆகுறோம். அதுக்கு வந்து என்ன சொல்றது என்ன பண்றதுன்னு அந்த விஷயத்த சொல்லி உங்ககிட்ட ஒருத்தன் பேசுறானா, கவர்னன்ஸ் என்கிட்ட பேசுறா, இத பத்தி பேசுறா, வாயை மூட்டு போடான்னு கிளம்பு. அவ்வளவுதான். பாண்டி லூசு மாதிரி பேசுறாரு. அவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல. டேய் ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். நான் என்ன கேக்குறேன்னா, அவனுங்க வைக்கிற விமர்சனம் வந்து அவரோட கேரக்டர் கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கு. அது நம்மளால தாங்கிக்க முடியாது. ஏன்னா நாம அவர் வெறும் நடிகராவோ ஒரு கட்சி தலைவராவோ பார்க்கல, அண்ணனா பார்த்துட்டோம். அது வந்து ரொம்ப 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 ஹர்ட் ஆகுது. இல்லைன்னா நான் சொல்ல. இப்போ நான் வந்து கொஞ்சம் மாறிட்டேன். இதனால என்ன இருக்கு, இதனால ஓட்டு போட இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதுதான். இதனால ஓட்டு போட மாட்டாங்க, நீ அழிஞ்சு போயிடுவ கட்சி இப்படி அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல. நீ வந்து ஒரு ப்ராப்பர் க்ளோசர் கொடுனா, அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பேசுறாங்க நம்ம பாத்துருவோம். அதுக்காக இவரை விட்டுட்டு போற இப்படி வந்து திரிஷா மேட்டர்னாலதான் வந்து நம்மளுக்கு ஓட்டு உழுவாது. அந்த விஷயத்தை பிடிச்சி தொங்காதானே அடுத்தடுத்து மேட்டர். அத பத்தி நான் பேசல.
இல்ல இல்ல அடுத்தடுத்து மேட்டருக்கு போகல. நான் கவின் சொல்றேன் அப்படியே அதுக்கு நான் சொல்றேன் அப்படி ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தா எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து அவர் கூட்டிட்டு போய் ஒரு கல்யாண இல்ல மண்டபத்துல கூட்டி அததான் போய் நான் சொல்றேன். பார்க்கலையே இப்ப வந்து அவருக்கு ஓட்டு திரிஷானால போட்டுருக்க ஓட்டு மாட்டாங்க. மக்கள் வராதுலாம் அத்தனை பேர் ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்க. இல்ல நான் சொல்றது நீங்க சொல்றது ஒண்ணுதான். இப்ப நான் திரிஷா இங்க வந்தனால இவர் ஜெயிக்க மாட்டாரு அப்படிலாம் நான் சொல்லல. நான் என்ன கேட்கறேன்னா, உன்னை இதை சொல்லி தானே அட்டாக் பண்றாங்க. இந்த ஒரு விஷயத்தையும் நீ சரி பண்ணிட்டா எந்த புண்டாமா உன்னை என்னன்னு சொல்லி அட்டாக் பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்கு மேல அவரை அசைக்க கூட முடியாது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இவர் தானே சிஎம். இன்னும் 15 வருஷம் இந்த ஆள் இப்படிதான் இருப்பா அப்படி எனக்கு தெரிஞ்சு. நான் இன்னொரு பாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இதை மட்டும் ஒரே ஒரு நிமிஷம். சொல்லு. என்னன்னா இப்போ வந்து உதய் வந்து ஏதாவது ஒண்ணு சொதப்புனா அவனை வந்து ஈஸியா மக்கள் வந்து ஒதுக்கிடுவாங்க. ஸ்டாலின் வந்து ஏதாவது சொதப்புனா அவனை வந்து ஈஸியா மக்கள் வந்து ஒதுக்கிடுவாங்க. இப்ப இந்த தேர்தலே நடந்துச்சு. அதே மாதிரி எந்த தலைவரா இருக்கட்டும், எந்த அரசியல் தலைவரா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், அவங்கள வந்து அவங்க ஏதாவது சொதப்புனாங்க, அவங்க ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா மக்கள் வந்து ஈஸியா வந்து அவங்கள ஒதுக்கிடுவாங்க. ஆனா விஜய் அண்ணா கிட்ட அப்படி பண்ண மாட்டாங்க. நம்ம வீட்டு புள்ள சரியா? நீங்க சொல்றீங்கல்ல இந்த கவர்னன்ஸ், இந்த ஊழல ஒழிப்பாரு, லஞ்சத்தை ஒழிப்பாரு. இதெல்லாம் ஒரு காரணம். அவருக்கு ஓட்டு போட்டதுக்கு ஒரு காரணம். அத தாண்டி ஒரு காரணம் இருக்கு. இவன் நம்ம வீட்டு புள்ளப்பா. இவன் வந்து அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரம் நம்மள ஏமாத்திட்டு போயிற மாட்டான். நம்மள வந்து அவ்வளோ சீக்கிரம் அவன் இது பண்ணிட்டு சீட் பண்ணிற மாட்டான். இவனை நம்பி ஒரு வாட்டி ஒரு வாய்ப்பு குடுப்போமே அப்படின்னு ஓட்டு போட்டவங்க தான் அதிகம். சரியா? இவன் அதுதான் ரீசன். நீங்க வந்து சொல்லலாம் லஞ்சத்த ஒழிக்கிற. ஆமா அண்ணா வந்து அது அப்படித்தான் பிரச்சாரம் பண்ணாரு. நான் லஞ்சத்த ஒழிப்பேன். தொட்டவன விடமாட்டோம். தொட சொன்னவனையும் விடமாட்டோம். இது எல்லாமே வந்து அவர் சொல்லிதான் பிரச்சாரம் பண்ணாரு. சரியா? அதையெல்லாம் தாண்டி அண்ணா மேல வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அவர் வந்து அவர் மேல நீங்க ஒருத்தர் போய் தப்பு சொன்னாலும், விஜய் தம்பி அப்படி பண்ணியிருக்க மாட்டாருப்பா. விஜய் அப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் அவருக்கு இருக்கிற பிளஸ். அதுதான் வந்து அவருக்கு மெயினா வந்து மக்கள் வந்து அவரை நம்பி ஓட்டு போட்டதுக்கு ரீசன். சரியா? அதையெல்லாம் இப்ப வந்து அவர் வந்து இந்த ஒரு கேரக்டர்னால அதெல்லாம் வந்து ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கு. மெதுமெதுவா உங்களுக்கு யாருக்குமே அது ஃபீல் ஆகலையான்னு தெரியல. அது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கு. இல்ல அவரோட இத கட் அந்த பண்ணிட்டாருன்னா பியூரஸ்ட் இமேஜ்ன்றது இந்த தாய்லி மாவனுங்க வந்து ஓவரா பண்றானுங்க. இது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு. அதனால தான் நம்ம இதை கேட்குறோம். நான் வந்து அவர் திரிஷாவோட இருக்கிறதோ அதில் பற்றியெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு ரைட்ஸே இல்லை. அது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை. நாம் என்ன கேட்குறோன்னா, ஆனா இது ஒரு க்ளோஷர். இது வந்து எங்களுக்கு ஹர்ட் ஆகுது. நான் வந்து உன்னோட இதில் தலையிடல. இது என்ன பண்ணலாம்? இது வந்து டைரக்ஷன் இதுக்கு ஃபுல் ஸ்டாப்புங்க. இதை மட்டும் சொல்லிடு முடிச்சிடலாம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவனுங்க என்ன கேட்டுற முடியும் எதிர்க்கட்சிக்காரனுங்க? இது ஒண்ணு மட்டும் அவரு இப்பவும் சரி சொல்றேன் திரிஷா பண்ணிட்டாருன்னா, கூட அடுத்த 20, 25 இப்பவும் வருஷத்துக்கு அவருதான். இப்பவும் சொல்றேன் அவர் திரிஷா கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுனாலயோ இதனாலயோ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மாப்பிள பப்ளிக் ஃப்ரெண்டுன்னுலாம் ஆகுறப்ப அவர் சொல்லாதடா. வந்து அதை நானே வச்சு சொல்றேன்டா. அட்டாக் இங்க பாரு பண்றாங்க. திரிஷாவோட அவரு வந்து இப்போ சங்கீதா அண்ணி வந்து பிரிஞ்சதுக்கப்புறம் திரிஷா கூட இருக்கான்றது அவரோட தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட வாழ்க்கை. அதுல யாருமே தலையிட முடியாது. ஓகேவா? அது வந்து இவனே கவினி நீ அதுக்குள்ளேயே போகாத கவினா. அவர் இருக்கிறாரு இல்ல அது அவரோட தனிப்பட்ட இது. அவர் இருக்கிறாருன்னு நம்ம சொல்ல வேணாம். இல்லன்னு சரி. சொல்ல வேணாம். அவர் ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இல்லாம இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும். அது அவரோட தனிப்பட்ட இது. ஆனா அது பப்ளிக்கா வர்றப்போ அவர் மேல வந்து பிளாக் மார்க் வருது. அவரை வந்து அதை வச்சு அட்டாக் பண்றானுங்க அப்படிங்கிறப்ப அதுல உஷாராகணும்ல. அது உஷார ஆயிக்கணும்ல. இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதா? இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதா? இன்னைக்கு தான் நடக்குதா புதுசா? இப்படி ஒரு அட்டாக் வந்து இன்னைக்கு தான் நடக்குதா? ஒரு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இத வந்து சுதாரிக்கவும் இல்ல. நீங்க என்ன வேணா பேசுங்க. நான் அப்படித்தான் இருப்பேன். நான் இப்படித்தான் பண்ணுவேன். அப்படின்ற மாதிரிலடா இருக்கு. அப்படின்னா இங்க எதுக்குடா உட்காந்து இவங்க கூட இந்த கொத்தடிமை கூட ரூ. 200 கூலிக்கு மாரடிக்கிற கொத்தடிமை கூட எதுக்குடா இங்க உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும் நம்ம? நம்ம வேற என்னடா கேட்டோம் அவர்கிட்ட? வேற என்ன கேட்டோம்? இல்ல நான் ஏதாவது கேட்டு எங்களுக்கு வந்து அதை பண்ணுங்க, எங்களுக்கு வந்து இதை பண்ணுங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ் உங்களை ஜெயிக்க வச்சோம்ல, எங்களுக்கு இதை பண்ணுங்க, எங்களுக்கு இந்த அங்கீகாரம் கொடுங்க, எங்களுக்கு பொறுப்பு கொடுங்க, பதவி கொடுங்க. நான் அந்த மாதிரியாடா போய் கேட்டு நின்னோம். எப்பா இத வச்சு உங்கள தான் வந்து இது அட்டாக் பண்றானுங்க. அத வந்து நீங்க வந்து இது பண்ணி குடுங்க. சார்ட் அவுட் பண்ணுங்க. அந்த பிரச்சனைய ஃபர்ஸ்ட் முடிங்க. மத்தபடி மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இங்க வந்து முறையான எலெக்ஷன் டைம்ல முறையான ஐடி விங் இருந்துச்சா? ஐடி விங்ல போஸ்ட் வந்துச்சா? நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட டேய் போடுங்கடா, ஏதாவது போஸ்ட் போடுங்கடா. எதுக்குடா இருக்கீங்க? அந்த ஐடியா வச்சுக்கிட்டு எதுக்குடா இருக்கீங்கன்னு பல தடவை சண்டை போட்டு இது பண்ணி திட்டி பேசி அதுக்கப்புறம் ஏதோ 4, 5 போஸ்ட் போடுவானுங்க. டெய்லி வந்து 4, 5 போஸ்ட் போடுறானுங்க. அதுக்கு முன்னாடி யார் வந்து இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு சண்டை போட்டது? இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். இங்க இருக்கிறவங்க தான். இவங்க வந்து இந்த பிரச்சனையால இன்னைக்கு வந்து உங்க அம்மா வந்து ஒருத்தன் வந்து தப்பா பேசியிருக்கான். யாரு ஒரு பாஜகவோட மத்தியில வந்து ஆட்சியில இருக்கிற ஒரு கட்சியோட மாநில தலைவர் வந்து உங்க அம்மாவை வந்து அபியூஸ் பண்ணியிருக்கான். நியாயமா வந்து இந்த ஸ்பேஸ் வந்து அந்த ஆளுக்கு தான் போயிருக்கணும்.
சரியா? அந்த ஆள கண்டிச்சு தான் இந்த ஸ்பேஸ் இப்போ இந்த சினாரியோல அந்த ஆள கண்டிச்சு தான் இப்படி ஒரு ஸ்பேஸ் ரன் ஆகிட்டு இருந்திருக்கணும். ஆனா இப்ப நம்ம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? எதனால இப்படி உட்கார்ந்துருக்கோம்? எவ்வளவு இப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம்? கரெக்ட். அது அவருக்கு புரியுதா? கரெக்ட் தான் ப்ரோ. இப்ப ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் வாட்டி அடி விழுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ப்ரோ அவரை சார்ந்து ஒரு நானு 2 கோடி பேர் எக்ஸ்பிரி ப்ரோ இருக்கிறான்னா 2 கோடி பேர் இருக்கிறான்னா அந்த விஷயம் திரும்ப நடந்தா என்ன மாதிரி ஆகணும்ன்ற ரியாக்ஷனை பார்க்கணும். அதை பார்த்துட்டு இல்ல இருந்திருந்தா அந்த இல்ல மாதிரி அலெக்ஸ் பண்ணிருக்க ப்ரோ, வேண்டியது இல்ல. விஜயகுமார்ண்ணா, இது உன்னோட ஸ்பேஸ் தான், நீ பொறுமையா கூட பேசிக்கலாம். ஒரு நிமிஷம் இருந்தா நான் என்ன சொல்ல வரேன், கிரவுண்ட்ல இவரோட சரி கவர்னன்ஸை பார்த்து பெருமையா பேசுறாங்க. புள்ள விஜய் வந்ததுக்கு அப்புறம் ஆமா ஆமா. திருச்செந்தூர்ல காசே வாங்குறது இல்லப்பா, கியூல கூட ரொம்ப ம். கம்மியா தான்ப்பா நிக்கிறோம், பட்டா காசு இல்லாம கிடைக்குதுப்பா, எவ்வளவு பெருமையா பேசுறாங்க தெரியுமா? ம். வச்சு மெச்சி கொஞ்சறாங்க அவரை, சீரியஸா சொல்ல போனா. அவ்வளோ நல்லது நடக்குது கிரவுண்ட்ல. இவ்வளோ நல்லதுக்கு நடுவுல இந்த ஏதோ ஒரு படத்துல, இந்த கமலஹாசன் படத்துல இடம் ஃபுல்லா விருந்து வச்சுட்டு ஒரு ஓரத்துல இது வச்சிருவோன்ற கணக்கா இது ஒண்ணே ஒண்ணு கருப்பு மாதிரி ஒட்டியிருக்கு. அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிரு. அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கலாம் ஏன் நடக்குதுன்னு. என்ன உன் கூட இல்லாம கொஞ்சம் போயிடுவோமா சினிமேட்டிக்கா நாங்க? சொல்றேன். உங்களுக்கு புரியுற மாதிரி சினிமேட்டிக்கா சொல்றேன். ஒரு பைரவால வாங்கின அடிக்கு தான் மெர்சல் கிடைச்சிச்சு. ஒரு பீஸ்ட்ல வாங்கின அடிக்கு தான் லியோ கிடைச்சிச்சு. இன்னைக்கு நீங்க அடிக்காம விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு என்ன கிடைக்கும்னே தெரியாது உங்களுக்கு. சரியா? அடிக்காம நான் உஷாரா சொல்லல மாப்பிள்ள, இருக்க அடிக்கணும்னு சொல்ல. அண்ணா இது வந்து இப்படி இருக்கு, உன்னை வந்து அசிங்கப்படுத்துறது எங்களுக்கு கஷ்டமா இல்ல. இருக்கு. இங்க நம்ம பேசினா மட்டும்தான் அவர் காதுக்கு போகும். இது வந்து ஓவர் நெகட்டிவா போகுது அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் அவர் ஏதாவது ஸ்டெப் எடுப்பாரே தவிர, இல்லைன்னா வாய்ப்பே இல்ல. அதாவது நம்ம ஃபேன்ஸே வந்து இதை வந்து கண்டுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா அவர் இதை வந்து திரும்ப திரும்ப பண்ணிட்டு தான் இருப்பாரு. இரியா எக்ஸ்பிரி அதுக்குன்னு நீ பேசு. அதுக்குன்னு நீ வந்து கெட்ட வார்த்தையில அபியூஸ் பண்ணுவியா நீ? யாரு கெட்ட இல்ல வார்த்தை இல்ல பேசினா? மாப்பிள்ள, விஜயகுமார் சொல்றது கரெக்ட் தான். அவர் கெட்ட வார்த்தை போட்டு திட்டி வச்சிருக்கானுங்க பாதி பேர் ட்வீட்டை போட்டு. கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறவனுங்களுக்கு எனக்கு அது தனி பஞ்சாயத்து. நீங்க அவனுங்கள்ட்ட தனியா கூப்பிட்டு பேசிக்கோங்க. ஒண்ணுமே இல்ல, கெட்ட அவங்க வார்த்தை ஐடியா பூரா எடுனா நம்ம குரூப்ல ஷேர் பண்ணா, ரிப்போர்ட் எடுத்து தூக்கி விடுவனா, யார் யாருன்னு பாருண்ணா. நம்ம வந்து பேசிட்டே இருக்க முடியாதுண்ணா. யார் யாருன்னு பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. 2-3 பேர் கையை தூக்கிறீங்க, பேசுங்கப்பா. இல்ல ஆமா. ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ரெக்வஸ்ட் யாரும் கொடுக்காதீங்க, அக்செப்ட் பண்ண முடியல, லிமிட் முடிஞ்சிருச்சு. பேசி முடிச்சோம், கீழே இறங்குனா இறங்கிக்கோங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. சொல்லுங்க. நான் பேசலாமா? பேசு ப்ரோ. இல்ல ப்ரோ, இந்த மாதிரி அவங்க கெட்ட வார்த்தை பேசுறதெல்லாம் ஓகே தான் ப்ரோ. ஆனா இப்ப நம்ம ஒரு ஒப்பீனியன் நம்ம சொல்றோம், அவர் கேட்கணும்னு நம்ம சொல்றோம்ல. ஆனா சில பேர் நான் அது கீழே சில பேர் வந்து இந்த மாதிரி அவர் ஏன் பேசுறீங்க, அது அவரோட பர்சனல் லைஃப்னு சொல்லிட்டு, இது ஏன் ப்ரோ அவங்க எல்லாம் பண்றாங்க? அதான் உங்களுக்கு எப்படி விஜய் பிடிக்குமோ அதே மாதிரிதான் மத்தவங்களுக்கும் விஜய்ன்ற ஒரு ஆள் பிடிக்கும். இதுல வந்து எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கு, புரியுதா? நீங்க நினைக்கிற மாதிரி வந்து நான் என்ன எதுவும் பண்ணக்கூடாது, நம்ம கேள்வி கேட்கலான்ற மாதிரி இருக்க முடியாது. நான் என் ட்வீட் கூட பாருங்க, எல்லாமே டீசெண்டா தான் இருக்கும். ஆனா அந்த டீசெண்டா கூட ஏன் அது கேட்கறேன்னு கேக்குறாங்க. அதுதான் என் பிரச்சனை. இத்தனை நாள இத்தனை இது பாசிட்டிவ் போஸ்ட் போட்டிருப்பேன், எல்லாத்துக்கும் சூப்பர் மாமே சூப்பர் ப்ரோன்னு சொல்லிட்டு போனுங்க. ஒரு சின்ன நெகட்டிவ் கூட இல்ல ப்ரோ. அவருக்கு அட்வைஸ் தான் ப்ரோ. நான் அட்வைஸ் பண்ணாலும் நான் ஒன்றும் பெரியவனும் இல்ல ப்ரோ. ஜஸ்ட் ஒரு சஜஷன் கொடுத்தா அதுக்கு நீ யாரா பெரிய எதுக்குன்னு நான் கேட்கறேன். இந்த மாதிரி இருக்கிறதுனால தானே அவருக்கும் ஒரு இது வருது. புரியுதா ப்ரோ? அப்படி பேசுறாங்க. ஆனா என்னன்னா, நம்ம ஆட்சியில் நடக்கிறத பத்தி நம்ம கொஸ்டின் பண்ணிட்டு தான் இருக்கோம். சாதாரணமா யாருமே இங்க வந்துட்டு பிளைண்டா முட்டு கொடுக்கறதே கிடையாது. இப்ப சப்போர்ட் பண்றவங்களே வந்துட்டு இப்ப ஆட்சியில ஏதாச்சும் தப்பா நடக்குது, இருங்க ஆட்சியில தப்பா நடக்குது, இந்த மாதிரி லஞ்சம் ஏதாவது வாங்குறாங்க, ஏரியால இந்த மாதிரி ரோடு சரியில்லை, கரண்ட் வர மாட்டேங்குதுன்னா நம்ம பிங் பண்ணிட்டு அதுக்குன்னு ரெகுலரா ரெஸ்பான்ஸ் வந்துட்டே இருக்கு. அது நல்ல பேர் தான் உண்டாக்குதே ஒழிய, இப்போ இவங்க வந்துட்டு இப்போ உங்களே கேக்குறாங்கல்ல, நம்ம அண்ணன் ஏதாச்சும் கேள்வி கேட்கும் போது கேக்குறாங்கல்ல, அது வந்துட்டு ஒரு பாசத்தின் வெளிப்பாடு தான். ஆனா என்னன்னா, நம்ம அடிக்கடி வாசூல் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க ஒன்னும் ஸ்டாப் எல்லாம் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எது தப்புன்னு படுதோ நீங்க கேளுங்க. ஆனா அது கேக்குற டோனுன்னு ஒண்ணு இருக்கு. அபியூஸ் பண்ணலாம், அது தப்பு இல்லைன்னு நீங்க சொன்னீங்க ஸ்டார்டிங்ல. ஆனா அது ஏத்துக்க முடியல. அபியூஸ் பண்ணாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு ஆப்பரண்ட் மிஸ்யூஸ் பண்றாங்க ப்ரோ. இந்த மாதிரி இவனுங்களே முட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு கேக்குறேன். நம்ம முட்டுலாம் உன கொடுக்கணும் இல்லையா? அவர் ஏதாவது வந்து பாலிடிக்ஸ் மூலியமா வந்து மக்களுக்கு ஏதாவது வந்து கெடுதல் பண்ணாரா? நீ அதை வந்து நீ கொஸ்டின் பண்ணிட்டு நான் வந்து கேள்வி கேட்கறேன். நானே போட்டு ஸ்பேஸ் போட்டு அடிக்கிறேன், இல்ல ஏதோ டிஎல்ஏ போட்டு நான் அடிக்கிறேன், போஸ்ட் போட்டு. நான் சொல்லவே இல்ல ப்ரோ. நான் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன சஜஷன் கொடுத்தாலும் அதுக்கு நம்மளே சில பேர் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அவரோட பர்சனல் லைஃப் அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இப்ப அவனுக்கு பேசினானுங்கன்னா என்ன பண்றது? அதுதான் நான் கேக்குறேன். இப்ப இல்ல நீங்க கேட்கறது கேட்டுக்கிட்டே இருங்க. அதுக்காக வந்துட்டு நம்ம நிக்க போறது கிடையாது. ஆனா ஒரே நிமிஷம்
இருங்க ஒரே நிமிஷம். இப்போ நம்ம கேட்கறது என்ன வேணா கேட்கலாம். ஆட்சியில நமக்கு தப்பு நடக்குது. நமக்கு டவுட் வந்துச்சுன்னா கூட, "அண்ணா ஏன் இப்படி இருக்கு?" அப்படின்னு நம்ம கேட்கலாம். நமக்கு உரிமை இருக்கு. நம்மனால ஒரு 20 பேர், 30 பேர்ன்னு சொல்லி நம்ம கேன்வாஸ் பண்ணி ஓட்டு போட வச்சிருக்கோம். அப்ப நம்ம கேட்கலாம். என்ன வேணா நம்ம கேட்கலாம். ஆனா என்னன்னா, கேட்கிற டோனுன்னு ஒண்ணு இருக்கு. என்னண்ணா இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஆனா எல்லாத்தையும் தான் ஒரு விஷயம் சொல்றேன். காமனா ரொம்ப பிளைண்டா சப்போர்ட் பண்ற எல்லாருமே ரொம்ப கடிக்காதீங்க. ஒரு விஷயம் தப்புன்றதுனால தான் விரக்தியில தான் எல்லாரும் கேட்கறாங்க. விரக்தியின் வெளிப்பாடு. அத வந்துட்டு பெர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி, ஆட்சியில ஏதாச்சும் பிழையா இருந்தாலும் சரி, கேட்கறாங்கன்னா, அதுல ஒரு அவங்களுக்குன்ட்டு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. அவன் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா, அவனால ஒரு 100 ஓட்டு, 200 ஓட்டுன்னு சொல்லி வந்திருக்கு. சும்மா யாரும் வந்துட்டு இங்க பூச்சாண்டி காமிச்சுட்டு ஸ்பேஸ் போட்டுட்டு இருக்கல. என்னால ஒரு 40 பேர், ஒரு 35 பேர் நான் வந்துட்டு கேன்வாஸ் பண்ணி ஓட்டு வாங்கியிருக்கேன். அப்ப அந்த பொறுப்பு எனக்கும் இருக்கும். ஆட்சி சரியா நடக்கலன்னா, அந்த 35 பேர் என்ட்ட வந்து கேட்பான். பார்க்கும்போதெல்லாம், "டேய் என்னடா, லூலலே வாங்க மாட்டேன்னு சொன்னேன். வாங்குறானுங்க. பல்லு இளிக்குதும்பான்." இப்ப அவன்ட்ட நான் பதில் சொல்லணும். அவன கஷ்டப்பட்டு ஓட்டு போட தானே வச்சிருக்கேன். அப்ப நீ கேட்கறக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எல்லாத்தையும் கடிக்காதீங்க எல்லாருமே. நான் அதான் ப்ரோ ஸ்பேஸ்ல இருக்கவங்கள என்ன சொல்லல. ஸ்பேஸ்ல இருக்கவங்கள சொல்ல, சரி லிசனர்ஸ்ல பொதுவா சொல்லிக்கலாமா? இப்ப பிளைண்டா சப்போர்ட் பண்றாங்கல்ல, அவங்கள சொல்றேன். சரி இருமா விஜய் நான் சொல்லுண்ணா என்னண்ணா. இல்ல ப்ரோ, இல்ல நான் இல்ல 24லயே என் ஃபர்ஸ்ட் ஓட்டுக்கு நான் 20 இது வரைக்கும் வெயிட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஓட்டே 26 தான் போட்டேன். 24ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து போட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க எம்ஆர் ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம் இருங்க நான் இல்ல சொல்லி ஒரு 5 முடிச்சிடறேன். நிமிஷம் இருங்க. இல்ல ஒரு 5 நிமிஷம் இருங்க. விஜயகுமார் அண்ணன் எல்லாம் ஒரு 5 நிமிஷம் கொடுங்க பேசி